துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம். பொன்னவன்னு சொல்லக்கூடியவங்க, குடும்ப ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பிரகஸ்பதிய குருவை வணங்கிவிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்கள் லைஃப்பில் தொடங்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அசுரகுரு சுக்கிரன். குரு தேவகுரு. அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். அவர் அசுரகுருவாகவே இருந்தாலும் அவங்களுக்குமே நல்லது பண்ணுவார். ஆனால் இந்த துலாம் ராசி அமைப்பை சேர்ந்த பல நபர்கள் குருவை அங்கீகாரம் பண்ணாமல் விட்டுருவாங்க. ரொம்ப அசட்டையாக இருந்துருவாங்க. நமக்கு தான் பணங்காசெல்லாம் வருதே, நம்ம எதுக்கு போயிட்டு இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு ரொம்ப அசட்டையாக நினைக்க வைப்பாங்க. இந்த சமுதாயம் அப்படி நினைக்க வைக்கும். அதனாலே போய் எங்கேயாச்சும் ட்ராப்பில் மாட்டிடுவீங்க. ஸோ கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு உண்மையானவராக, சின்சியராக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே இருக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம், குருவுடைய 10ஆம் வீட்டு அமர்வு. 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்வது அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம்மை உயர்த்த போகுதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஜாபாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதில் உள்ள இன்கம்மை அதிகப்படுத்த போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். இதில் கூடவே சனி தன்னுடைய பங்குக்கு அவரும் சேர்ந்து நன்மைகள் செய்கிறார். 6ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த துலாமுக்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம். ஏன்னா துலாமுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு சனி பகவான். அதனால் சனியினாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது. நிறைய அகலக்கால் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்கவும். அவசரப்பட்டு இறங்கிட்டு கையிருப்புகள், கை காசுகள் அத்தனையும் போட்டு மாட்டிக்காதீங்க. குரு முடிந்தவரை அதை செய்ய விடாமல் உங்களை கைட் பண்ணுவார். இந்த ப்ரோக்ராமை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு கைடன்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் மிக சரியாக அனலைஸ் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் செய்யும் பொழுது, குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த துலாம் ராசியினருக்கு மிகுந்த ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஜெயிச்சு மேலே வரப்போறீங்க. அதற்கான தன்மையை குரு பகவான் தரப்போகிறார். மிக சரியாக நவம்பர் 2026 டிசம்பர் 2026 குருவுடைய அதிசார நகர்வு ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து நகர்ந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு போகிறார். அப்போ இரட்டிப்பு நன்மைகள், மேலும் மேலும் லாபங்கள். 10ஆம் வீடு அப்படிங்கிறது 11ஆம் வீட்டிற்கு போகும் பொழுது குரு பகவானுடைய நகர்வு உங்களுக்கு பெருத்த லாபங்களை உண்டு பண்ணி தரும், ஜெயிக்க வைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்றீங்கன்னா இங்கே தாயார் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அந்த தாயார்கிட்ட போய் தான் நீங்கள் நிற்கணும். அந்த தாயாரினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது ஆசீர்வாதமாக கிடைக்க பெறுவீர்கள். அதே போல் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய திருச்சானூர் அப்படிங்கிற கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். அதுவுமே உங்களுடைய லைஃப்பில் நன்மைகளை துரிதப்படுத்தும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பயிற்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும், பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்கள் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா, நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில்
பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தாக இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பேர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பிவிடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற. விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.